அப்படின்னு கேட்டா, இது மாதிரி அயோத்தியா ராமாயணம் இங்க நவாகம் நடக்கிறது அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. இங்க வந்து ராமாயணம் சொல்றது பெருசு இல்லையா? ராவணனோட ஆத்துக்கு போய் யாருக்கு ராமாயணமே பிடிக்காதோ அங்க போய் ராமாயணம் சொல்லணுமா? அது சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆள் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறான். வேற யாராவது போனா, வேற யாராவது போய் இந்த விஷயத்த சொன்னா ராவணன் உடனே சீர்வானான். அவன் சீர்னோடனே இவெல்லாம் அப்படியே அமுங்கிடுவாளாம். அது மாதிரி இல்லையா விபீஷணன்? எதையும் தைரியமா பண்ணக்கூடியவரா. அதுவும் ராவணன்ட்டே போய் இப்ப ராமாயணம் சொல்ல போறதான், ராம பிரபாவம் தான் இப்ப சொல்ல போற. அப்படி சொல்றதுக்கு இவர் ஒண்டிதான் இருக்காரு. அதனால பீமகர்மா விபீஷணா அப்படிங்கிற. அங்க சில மந்திரிகளோட ஏதோ ரகசிய ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான் ராவணன். அங்க வர விபீஷணன் வர பார்த்தோன்னே அவனுக்கு ஆசனம் கொடுத்து, என்னப்பா எங்க வந்த, என்ன விஷயம்? அங்க சபையில சில விஷயம் சொன்னேன், அதான் நீ பாதியிலே முடிச்சு ஆரம்பிச்சிட்டே, அதனால அங்க சொல்ல முடியல, இங்க சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு மனசுல வச்சுட்டாரு. அதை சொல்லல. அங்க சொன்ன விஷயம்